வணக்கம். நான் உங்கள் ரசியா கலி. இப்போ கண்டினியூஸாக கான்ட்ராக்டில் உள்ள வேரியஸ் டைம்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆஃபர் வந்து எப்போ ரிவோக் பண்ணலாம், எப்படி ரிவோக் பண்ணலாம், அதே மாதிரி அக்செப்டன்ஸ்ன்றது எப்போ ரிவோக் பண்ணலாம், எப்படி ரிவோக் பண்ணுறான்றதை பார்க்கலாம். இப்போ ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபர் ஒருத்தர் பண்ணுறாங்க, அதை இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிடுதுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஆஃபர்னா என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் அ ப்ரொபோசல். நம்ம இந்தியன் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒருத்தர் வந்து நான் இதை செய்கிறேன், இல்லை நான் அதை செய்யாமல் இருக்கிறேன், அதுக்கு உங்களுக்கு சம்மதமா, அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஆஃபர். நான் உங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணி தரேன், அல்லது நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டு தரேன், இல்லை ஒரு லீகல் அட்வைஸ் பண்ணி தரேன் இப்படின்னு நம்ம கேட்குறோம். இன்னொருத்தர் நான் இதை செஞ்சு தரேன், உங்களுக்கு நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிறீங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி கதை வச்சு நீங்கள் அப்படி அந்த விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம ஆஃபர் ஒன்று மேட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ சப்போஸ் அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாமா, ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக கான்ட்ராக்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த கேன்சல் பண்ணலாம், அதை ரிவோக் பண்ணலாம். நான் இன்னைக்கு உங்கள்ட்ட ஆஃபர் பண்ணுறேன், நான் உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணுறேன், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு சேர்ந்தாலும் அந்த வேலையை பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம திடீர்னு எனக்கு வேற ஒரு ஜாப் கிடைக்குது, அப்போ நான் அவங்கள்ட்ட வேலைக்கு வரல, நான் என்னோட ஆஃபர் ரிவோக் பண்ணலாம் அப்படின்னா ரிவோக் பண்ணலாம். அப்போ அந்த ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு ரிவோக் பண்ணலாம். நான் உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், அப்புறம் வந்து திருப்பி அதுக்குள்ளே நமக்கு இன்னொரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அதை வந்து உடனே வந்து ஒரு ரிவோகேஷன் லெட்டர் போட்டு நம்ம நோட்டீஸ் அனுப்பிச்சு பண்ணலாம். பட் அந்த ரிவோகேஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணும். அதாவது இந்த இந்தியன் கான்ட்ராக்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொபோசல் கேன் பி revoked by the communication of notice of revocation by the proposer to the other party at any time before the communication of acceptance is completed as against the proposer. ஸோ அதாவது எப்படின்னா, ப்ரொபோசல் நம்ம ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறோம், அதை அவர் அக்செப்ட் பண்ணி ஒரு லெட்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி வந்து ரிவோகேஷன் பண்ணலாம். ஸோ அது பை நோட்டீஸ் ரிவோக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆஃபர் வந்து ஒரு டைம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்து நான் இன்னைக்கு ஆஃபர் பண்ணுறேன், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதா இத்தனை நாள் தேதிக்குள்ளே நீ அக்செப்ட் பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டைம் முடிஞ்சதுன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறீங்க, பம்பையில் உள்ள ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ இன்னைக்கு ஒரு ரேட் சொல்கிறீங்க, இப்போ அதை வந்து இப்போ அனுப்பிட்டு பேசாமல் குவைட் பண்ணிகிட்டே இருந்தால் திடீர்னு ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு அந்த ரேட்டு கூடுது, அப்போ நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னார்னா அப்போ நீங்கள் நமக்கு வந்து நஷ்டமாக போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஆஃபரில் ஒரு டைம் குறிப்பிடலாம். நான் இன்னைக்கு அனுப்புகிற அந்த ஆஃபர் வந்து திஸ் இஸ் வேலிட் ஃபார் 3 days, உங்களோட அக்செப்டன்ஸை 3 நாளைக்குள்ளே கொடுத்துடணும். அப்படி கொடுத்தாதான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படின்னா அந்த 3 நாள் நீங்கள் கொடுத்து அனுப்பிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்செப்ட் பண்ணால் கூட அது வந்து கான்ட்ராக்டாக ஃபார்ம் ஆகாது. அவங்க வந்து 3 நாளுக்குள்ள அக்செப்டன்ஸ் அனுப்பாமல் இல்லை எனக்கு இந்த பொருளை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது டைம் லிமிட், ஒரு ஆஃபருக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்தா அந்த டைம் லிமிட் முடிஞ்சோன்னா அதுவும் கேன்சல் ஆகிடும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிஷன்ஸ் போடுறோம். இப்போ ஆஃபரை வந்து ஒரு கண்டிஷனல் ஆஃபராக இருக்குது. இப்போ ஆஃபர் போடும்போது நான் இன்னைக்கு ஆஃபர் பண்ணுறேன், நீ வந்து இதுக்கு பை இமெயிலில் கன்ஃபர்மேஷன் பண்ணணும், அதுக்குள்ள பேமெண்ட்டையும் பார்ட் பேமெண்ட் எவ்வளோ அட்வான்ஸும் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த கண்டிஷன்ஸோட அவங்க கம்ப்ளை பண்ணாதான் அந்த ஆஃபர், அந்த கண்டிஷன்ஸை கம்ப்ளை பண்ணலாம். இத்தனை அதுக்குள்ள நீ பணத்தை பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கண்டிஷன்ஸ் பண்ணலைன்னா அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆனால் அதுவும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் வந்து அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில், இப்போ நான் இன்னைக்கு பொருளை நான் அனுப்புகிறேன், இப்போ நீ வாங்குறியா வாங்கலையான்றது இன்னைக்கு 6 மணிக்குள்ளே தெரிவிச்சிரு, இல்லைன்னா அப்புறம் சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ அந்த தெரிவிக்க அந்த ப்ரீவியர் கண்டிஷன் தான், ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணி தான் அவங்க வர முடியுமே தவிர வர முடியாது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு விலை இருக்கும், நாளைக்கு திடீர்னு மாறும். அப்போ அது மாதிரி சமயத்தில் நம்ம ஆஃபர் நான் உங்களோட விலை எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அந்த கொட்டேஷனை கொடுத்துட்டு நான் இத்தனை இவ்வளோ ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு ஆஃபர் பண்ணிவிட்டு அப்போ அதில் கண்டிஷன்ஸ் போடுறது பெட்ரு. நான் இந்த நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதா இதை 3 நாளைக்குள்ள அக்செப்ட் பண்ணுங்கள், 3 நாளைக்கு தான் அது ப்ரைஸ் வேலிடு, இல்லை 3 நாளைக்கு தான் இது வந்து இதுக்குள்ளே நீங்கள் இதை பேமெண்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் வாங்கிக்கிறேன்றதை 3 நாளைக்குள்ள நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது போட்டிங்கன்னா அந்த 3 நாளைக்கு முடிஞ்சு அப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்து ஆகணும், அந்த ரேட்டு கொடுத்து ஆகணுன்றது கம்பல்ஷன் கிடையாது. அப்புறம் ஆஃபர் வந்து டெத் ஆகிறதுக்கு, யார் ஆஃபர் பண்ணுறாரோ அவர் இறந்துட்டாலோ இல்லை அவருக்கு வந்து ஒரு இன்சானிட்டிஸ் மைண்டுக்கு போயிட்டாலோ அந்த வந்து ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிடும், ரிவோகேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அக்செப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு அதையும் ரிவோக் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒருத்தர் எனக்கு விலைக்கு வாங்கிக்கிறீங்களான்னு பொருள் கேட்குறாரு, இத்தனை ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறோம், அது வேணான்னு அப்படி அதுக்குள்ள ரேட்டு குறையுது, அப்போ வேணான்னு நினச்சிங்கன்னா ரிவோக் பண்ணலாமான்னா ரிவோக் பண்ணலாம்.
அது எப்போ அவங்க ரிவோக் பண்ணலாம்னா அதுக்கு டைம் லிமிட் இருக்குது. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து இந்தியன் லா என்ன சொல்கிறான்னா செக்ஷன் 5 அக்செப்டன்ஸ் மே பி ரிவோக்ட் அட் எனி டைம் பிஃபோர் த கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட் ஆஸ் அகேன்ஸ்ட் தி அக்செப்டர். சரி, இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுது ஆஸ் அகேன்ஸ்ட் ப்ரொபோசர் அப்படின்னா, என்ன அன்னைக்கு வந்து இப்போ எனக்கு ஒருத்தர் ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. நான் அதை வந்து ஒரு லெட்டர் போடுறேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு லெட்டரை எடுத்து போஸ்ட்டில் போட்டதுனால இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட் ஆஸ் அகேன்ஸ்ட் தி ப்ரொபோசர். யாருக்கு எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்களா அவங்களுக்கு. எனக்கு எதிராக எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா, என் லெட்டர் எப்போ போய் பொம்பைக்கு யாருக்கு அனுப்பினா அவங்களுக்கு கையில் போய் ரீச் ஆகி சேருதோ அப்போ தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அவங்க கையில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிவோக் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து நம்ம சென்னை பம்பையில் உள்ள ஒரு பொருளை நான் விலைக்கு வாங்குறேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுறேன். ஒரு 2 நாளில் பார்த்தா ரேட் டகார்னு இறங்கிடுது. உடனே அந்த லெட்டர் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெலகிராம் அடிச்சு நான் அக்செப்டன்ஸ் கேன்சல் பண்ணுறேன், ஒரு ரிவோக் பண்ணிட்டேன்னா அந்த கம்ப்ளீட் ஆகிடும். அந்த ஆட்டோமேட்டிக்காக ரிவோகேஷன் ஆகிடும். அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகாது. அது தவிர வந்து டைம் லிமிட் கொடுத்துருந்தா கூட, அக்செப்டன்ஸுக்கு டைம் லிமிட் கொடுத்துருந்தாலும் அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நான் பண்ணல அப்படின்னா கூட அது கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி அக்செப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெத் ஆனாலும் அந்த மாதிரி ஒரு யார் அக்செப்ட் பண்ணுறாரோ அது டெத் ஆகிட்டாருனாலும் அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் ஒரு குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது நான் ஒரு பொருளை நான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் நான் ஒரு பாதி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பாதி அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கம்ப்ளீட் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு 1000 கிலோ பொருளை வாங்கணும்னு சொல்லி அதை மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனோட போகிறேன். நான் 1000 கிலோ அக்செப்ட் பண்ணலங்க, 100 கிலோக்கு தாங்க, இந்த 100 கிலோக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அது வந்து அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ அதை முழுசாக அக்செப்ட் பண்ணால் தான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது. இது ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்தவர் இறந்துட்டாலும் கூட அல்லது அவருக்கு ஒரு இன்சானிட்டி ஸ்டேஜ் அடைஞ்சாலும் அதுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிவோகேஷன் ஆகிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஷ்யாக் சட்டம் அறிவோம் அப்படின்ற தமிழ் சேனல் இருக்குது. ரஷ்யாக் லா டியூப்னு இங்கிலீஷ் சேனல் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து உங்களோட லீகல் நாலேஜை பெருக்கிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸில் கொடுப்பீங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் ரஷ்யா கலி.